நான் யாரோட அவங்க போயிட்டு இருக்காங்க. இங்கிட்டு போகக்கூடாது. இங்கிட்டு இடம் சரியில்லாத இடம். ஏன் இந்த இடத்துக்கு என்ன பிரச்சனை? இங்கே அந்நிய ஆடவர்கள் உள்ளே பிரசவிக்க கூடாது. பிரவேசிக்க கூடாது. பிரசவ கூடாது. அந்நிய ஆடவர்கள் செல்லக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ளே போகக்கூடாது என்று தடை விதிக்கிறீர்களே, தவறில்லையாது? காட்டுக்குள்ள போகக்கூடாது. உபசரித்து பேசி உப்பிழா கூழ் வார்த்தாலும் என்பதே மதமாகும். முப்பழமோடு வளர்ந்த முகங்களோடு திருவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே உபச்சாரம் செய்தவராயினும் அவர்களுக்கு நாங்கள் உபச்சாரம் கூட உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. அப்பேற்பட்ட தமிழர் மரபிலே தமிழ் குடிகளே வந்த நாங்கள் வந்தாரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது. வரவேற்கிறேன் எனக்கு தெரியல. தாங்கள் வரவேற்க வேண்டும். ஏற்கிறேன். வரவேற்று தங்களுடைய உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தப்புங்க. என்னங்க வந்ததெல்லாம் கேட்டாங்க. என்னை பார்த்து நீங்க பேசலாம் உள்ள போகக்கூடாது. அதான் ஏன்னு கேட்கிறேன். ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. ஆபத்துக்களாக்கி கொள்வீங்க, அதை ஆபத்தாக்கி விட மாட்டேன். சகல சம்பத்தும் ஆபத்தும் நான் பெற்றுக் கொள்வேன், ஆபத்தை பெற்றுக் கொள்ள மாட்டேன். அது வாசம் தான். ஏன்னா நீங்க சாமியார் படுத்துறீங்க, எல்லாம் இருக்கிறதே சரி. அதனாலதான் போகக்கூடாது. தாங்களை பார்த்தால் ஏதோ ஒரு ராஜகுமாரன் போல் காட்சி அளிக்கிறது. அப்படி எல்லாம் இல்லைங்க. ராஜகுமாரன் ராஜா நம்பி ராஜகுமாரன் நம்பி ராஜகுமார் நம்பி ராஜகுமார். நான் எந்த நாட்டுக்கு ராஜா? நான் சரி குடிசை கிடக்கு. அதுக்கே அந்த போய் தலைவர் 5-6 குடிசை கிடக்கு. அது நாராயணன். அது ஒழுங்கா மேல மழை பெஞ்ச ஒழுங்கு தங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தாராளமாக அவா இடத்துல இருக்கின்றது. அதனால தங்களை பற்றி நான் கேட்க வேண்டும். கேட்கணும் நான் சொல்லலாம். சரிங்க, சரியா பொழுதுமே பெரியோர் கேட்க வேண்டும், அதை சிறியோர் கேட்டு நடந்துக்கணும். அதுதான் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில பதிலும் சொல்ல வேண்டும். கடலான் தன்மை, தன்மை மாறாது. தாங்கள் கேட்க விட நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கண்டிப்பா எவ்வளவு பெரிய மகத்தான விஷயம். பெரியவங்க சின்ன பிள்ளைய நாங்க, நீங்க சொல்ல யாரு பெரியவங்க? நான். நீங்க சின்ன பிள்ளைய. சின்ன பிள்ளையாரு நீங்க. சரி, இப்ப நான் தங்களுடைய ஞாபகம் என்னமோ வேலை கேட்குங்க. வீரத்தேவன். ஏன் அதை போய் ஏத்திய? வேற தேவன் வேற அக்கல. வீரத்தேவன் வீரமா? அரும்பெரும் சாதனைகள் புரிந்தவர்களுக்கு வீரம் பொருந்தியவனுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கலாம். உங்களுக்கு வச்சிருக்காங்களே, பெரிய சாதனை பண்ணேன். நீங்க தான். அம்மா என்ன சாதனை பண்ணீங்கம்மா? எங்க அப்பா எனக்கு பேர் வைப்பாங்க. என்ன சாதனை பண்ணீங்க? 8 நாளைக்கு முன்னாடி செத்த பாம்ப எட்டத்துல நின்று கம்பள பார்த்து, அதனாலதான் எனக்கு பேரு சபாசிங்க. 8 நாளைக்கு முன்னாடி செத்த பாம்ப அப்படி தூரத்துல நின்று கம்பள தூக்கி பார்த்து எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமா? அது வெக்கமான தெரியா? ஏங்க என்ன ஏங்க அதான் செத்து போச்சு. அப்படியே எட்டத்துல நின்று அதனாலதான் சொல்லல. உசுரோடு மட்டும் கை விட்டுப்பேன். வீசுமா இல்லையா? அது அப்பேற்பட்ட வீரம். நீங்க அப்ப பாம்பை கையில பிடிச்சிருவிய ஏற்பாடு பண்ணுவோம். வேற யார் பாம்பு? நான் என் பாம்பை மட்டும்தான் முடிப்பேன். அடுத்த நம்ம வளர்க்கிற பாம்போடு வீட்டுல பாம்பு தான் வளர்க்கறது உண்டோ? அது கூடவே பிறந்து வளரும். உங்க கூடவே பிறந்தான். பாம்பு நம்ம வீட்டுல நிறைய இருக்கு. நம்ம பாம்புல அது சரி இருக்கட்டும். தங்களுடைய நாமதயம் பாப்பா நம்பி தலைவர். ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா? நம்பி ராஜனுடைய பிள்ளை. ஆமா ஆமா. என்ன நம்பி? எல்லா மக்களும் நம்பிட்டேன். அந்த நம்பி இல்ல, நம்பி ராஜன் நம்பிதானே பாப்பா? ஆமா. எழுதி கணக்கு பாத்திருக்கீங்களா? செவரு ரோட்டுக்கு பக்கத்துல எந்தெந்த சுவர்லாம் இருக்கும், சாலையில போகும்பொழுது அங்க எந்தெந்த சுவர்லாம் இருக்கும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க அப்பா வேற எழுதி எதுக்கு எங்க அப்பா பார்த்தது இல்லையா? பெரிய பெரிய பாலத்துல எல்லாம் பாருங்களேன், அங்கெல்லாம் உங்க அப்பா வேற தான் எழுதி. அப்படி ஒண்ணு கட்டு பாலம் கட்டுற காலையில இருக்கலையா? அப்பா எழுதிருக்கீங்க. ஒண்ணு இல்லை, நீங்க காலையில போகும் பொழுது சாலை ஓரமா இருக்கக்கூடிய சுவர்கள்ல பாருங்க, ஏதாவது ஒண்ணுலயாவது உங்க அப்பா பேர் இல்லாத சுவர் இல்லைங்க. அப்படி என்ன இருக்கீங்க? நம்பி கட்டுற கம்பிங்க. நம்பி கட்டுற கம்பி. கம்பி கட்டுற வேலை தானே பாப்பா? அக்கா கொத்தனாரு நம்பிக்கையாது. நம்பியாங்க நம்பியார் வந்து நம்பி யாரு அப்பா தானே? ஆமா. அவர் வேற எழுதிருக்கு.
நம்பி கட்டுற கம்பிங்க. உங்க அப்பா கம்பி கட்டுற வேலையை எவ்வளவு ஆமா, எங்க அப்பா கம்பி கட்டுறேன், எங்க ஆத்தா சித்தால வேலைக்கு போறேன், நான் நிமிதால வேலைக்கு போறேன். அது இல்லைங்க, அப்புறம் என்னங்க அது நம்பி கட்டுற கம்பினா அந்த கம்பியோட கம்பி தானே, கட்டுற கம்பி தான். இந்த கம்பியினுடைய தரத்தை நம்பி கட்டலாம். கம்பு போடுங்க அந்த நம்பியா? இந்த அளவுக்கு கம்பி கையில் கட்டவே முடியாம தெரியும். சரி இருக்கட்டும். அந்த தாயார் நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண், மோகினி என்றால் அழகு. அப்ப உங்க அம்மா அழகான பெண். உங்க அம்மா பேர் அப்ப அதான் அழகான பெண். நங்கை அழகான பெண்கிறத நான் ஏத்துக்கிறேன், நான் மாட்டேன்னு சொல்லல. ஆமாங்க. அம்மா ரொம்ப அழகாவே இருக்கட்டும், அழகாவே இருக்கட்டும், ஒண்ணும் தவறு இல்லை. உங்க அம்மா பேர் என்ன? முக்குத்தான் தெரியுமா? அப்புறம் உங்க அம்மா அழகுங்கிறது ஏன் நீங்களே சொல்றீங்க? மத்தவர் பார்த்து சொல்லலாம், அது தவறு இல்லை. உங்க அம்மா அழகுதான், அழகு நான் ஏத்துக்கிறேன், இல்ல மாட்டேன்னு சொல்லல. அழகான பெண் உங்க அம்மா. உங்க அம்மா பேர் என்ன? நங்கம். பார்த்தீங்களா, நங்கைனா அழகு, மோகினி அதான அம்மா அழகான பெண்ணு தானே. பேர் அப்படி அம்மா அழகான பெண்ணு. ஆமா, சரி, அழகான பெண்ணு தானே. அம்மா அழகான பெண்ணு அப்படிங்கறத நானுமே சொல்றேன். அம்மா பேர் என்ன? நங்கம். சேட்டதானே நம்மட்டாங்க. இது வரைக்கும் அப்படித்தான் சொல்ற, நங்கம் தான் சொல்றாங்க. வேற பேர் எது இருக்கா? சரி, எதுக்கு வந்து நீங்க இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தொடங்க? அதைத்தான் நான் பார்த்தேன். ஏங்க நீங்க அப்படி ஆள் தானே, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த பொம்பளை இங்க முன்னாடி நான் அப்படி ஆளாங்க, நானே கண்டவங்களும் முன்னாடியா சுத்திட்டு இருக்கேன். வேற யாரும் நடத்திட்டியா? நம்ம பிள்ளைங்கனால அது வரும். நம்ம பிள்ளைனா எனக்கு கொஞ்சம் சேர்த்து எங்க வீட்டு பிள்ளையா? சரி, இருக்கா வந்துருக்கீங்க. அதே தினக்காவலுக்கு வந்துச்சியா? திணை அவங்களுக்கு தொடக்காவலுக்கு நான் திணை வாருங்களேன். திணைக்கு மறுபெயர் ஒண்ணு உண்டு. ஆமா, ஒண்ணு தானியம், ஆமா, மற்றொன்று ஒழுக்கம்னு பேர். ஒழுக்கம் விழுப்பம் தரான், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படுங்கிறார்கள். ஆமா, பேச்ச குறைங்க நீங்க. நான் பேச்ச குறைங்க, ரொம்ப பேசாதீங்க வெளியே யாரும். பேச்ச குறைங்க. ஒழுக்கம் விழுப்பவர்களால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆமா, ஆமா, அப்படிங்கிறாரு இல்லையா? ஆமா. அப்ப திரைக்கு மறுபெயர் ஒழுக்கம். ஒழுக்கம் கசாண்ட தவிர என்ன? கசட தவிர வள்ளினம் மெல்லினம் இடையினம். இடையிலும் கோமனம். வள்ளினம் மெல்லினம் இடையினம். ஆமா, அது என்ன ஏதோ ஒரு மனம் கோமனம் நம்ம கட்டுறது அதே அல்ல, இது வேறு. அப்ப தமிழை செம்மையா சொல்லணும். திரைக்கு 2 நா இருக்கு பாருங்க. ஆமா, 2 நா இருக்கு பொதுவாவே. 3 சுழி நா போட்டா ஒழுக்கமா, 2 சுழி நா போட்டா ஒழுக்கமா? எப்படி போட்டாலும் ஒழுக்கம் வந்து அப்படிங்கிறது எனக்கு 2 சொல்லி போட்டு ஒழுக்கம் அது வேற. தெரியல, இந்த திணை வந்து சின்ன திணை பெரிய திணை அப்படி இல்லைங்க. நை பாருங்க, திணைன்னு எழுதும் பொழுது 2 சுழி நா போட்டா ஒழுக்கமா? என்ன ஒழுக்கம்? 3 சுழி நா போட்டா ஒழுக்கமா? என்ன ஒழுக்கம்? அதான் கேட்கிறேன். எதை போட்டா என்ன ஒழுக்கம்? எதை போட்டா எந்த ஒழுக்கத்துக்கு வருது எனக்கு அதுல தெரியாம. அது எனக்கு எப்படின்னு முடிவு தெரிஞ்சா 2 சுழி நெய்ய போட்டா என்ன ஒழுக்கம், 3 சுழி நெய்ய போட்டா என்ன ஒழுக்கம்? அப்பா அதான் இல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு முடிவு இல்லைங்க, அதுக்காக நான் கேட்கறேன் கூட. எதை போட்டா நான் இருக்கேன். நை 2 சுழி நெய். என்னது? 2 சுழி சுழி சுழி. இந்த 2 சுழி நான் போட்டா ஒழுக்கமா, இல்ல 3 சுழி நான் போட்டா ஒழுக்கமா? கேட்டுக்கிறேன். எதை போட்டா என்ன வரும்னு கேட்டு, ஏன்னா அவங்களை கேட்காம நம்ம ஒரு முடிவு சொல்லக்கூடாது. அவங்க என்ன முடிவு எதுக்கு என்ன முடிவுல இருக்காங்க சொன்னீங்களா? ஒழுக்கமையா? அதான் சொல்றேன். அஞ்சாவது கேட்கறியா? அது படிச்ச பிள்ளையா? அதுல கேட்டா விவரம் தெரியும். ஒழுக்கம்னா நன்னடத்தைன்னு பேரு. நன்னடத்தை, நன்னடத்தைக்கு தான் ஒழுக்கம்னு பேரு. ஆமா, அடக்கம் அமர்தல் உயிர்க்கும் அடங்காமை 6 உயித்து விடும். 6 உயித்து விடும். 6 உயித்து விடும். அடங்காமை 6 உயித்து விடும். ஆமா, படிச்சால நீங்க படித்தவர்கள் திறமையை காட்டுறீங்க பாருங்க, அதான் பெரிய விஷயம். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக 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 சல 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 பல 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 கிளவி இரட்டை கிளவி சல 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 இரட்டை கிளவி ஒன்றல்லோ ஒன்றல்லோ பிரித்து பார்த்தால்
பொருளும் இல்லை. பொருளும் இல்லை. பிரித்து வைத்தால் நியாயம். பாருங்க, பிரித்து வைக்கிறது நியாயம் கிடையாது. பல 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 அப்படின்னா பல பலனா பலனா பொருள் பலனா பொருள் நகரம் அது பலனா என்ன அர்த்தம்? இந்த லா போட்டா பலனா பொருள் படாது. பல பலன்னு போட்டா தான் பொருள் வரும். சலை அப்படின்னா பொருள் வருமா? சலை சலை அப்படின்னா தக தக நீர் சலசல தக அப்படின்னா பொருள் வரும். அது ஒண்ணு மட்டும் தான் பொருள் வரும். தக நெக்கு அதற்கு தக அப்படின்னா அப்ப படி பிழையில்லாமல் நூல் வெளியே சொல்றதோ வெளியே தேர்ந்தெடுத்து நடங்கிறார். நட அப்படின்னு சொல்ற. கண்டிப்பா அதான விஷயம். பாருங்க, அறிவில் சிறந்தவர்கள் எப்பொழுதுமே உங்க மாதிரி எப்பொழுது யார் யார் வாக்கியப்படும் அப்பொருள் இப்பொருள் காண்பது அறிவு. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று பேச வேண்டிய அதான் பண்பு இருக்கு, குணம் இருக்கு. பாருங்க, மிகப்பெரிய அமையதான் ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா ராமாயணத்துல காட்டுக்கு வனவாசம் போகும் பொழுது கங்கை கரைக்கு வந்தேன். கங்கை கரையில இங்க ஓடக்கூடிய படகில் பாருங்க நாவா இருந்து. ஆமா, அதுக்கு தலைவனா ஒருத்தர் இருக்கான். ஆமா, யாரவன்? ஆமா ஆமாவா, யாருவன்? குகனாக. இந்த குகன் என்ன செய்யறான்? தேவனையில்லாத இடத்துக்கு வந்திருக்கிறேன், தங்களுக்கெல்லாம் திருவமுது படைக்க வேண்டும் என்பதனுடைய அப்படின்னு தேனையும் மீனையும் கொண்டு வந்து கொடுக்குறான் இறைவனிடத்துல. பாருங்க, அவனுடைய உள்ளன்பு இருக்கு பாருங்க, சாப்பிட மாட்டான்னு தெரியும். அவனுடைய உள்ளன்பு யதார்த்தமானது. இறைவனுக்காக நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆகுங்கிற கட்டாயம் மனமுகந்து கொடுத்தா எதை ஏற்றுக்கிறாரு? எதை கொடுத்தாரு? மீனையும் தேனையும். ஏன் மீனையும் தேனையும் கொடுத்தாரு? கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய அர்த்தம் புரிந்துள்ளது. என்ன அர்த்தம்? மீட்டேன் கொடுக்கறது இப்பதான் இருக்கிறாங்க. மீட்டேன் மீன் எங்கே கிடைக்கும் தெரியுமா? கடலினுடைய ஆழமான நீரினுடைய ஆழமான பகுதியில். தேன் எங்கே கிடைக்கும்? சுரமான இடத்துல. என்னுடைய பக்தியும் அன்பும் எப்படியானது? ரொம்ப மேலோங்கியது, மிகுந்த ஆழமான அப்படிங்கிறதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே ராமபுரானுக்கு தேனையும் மீனையும் கொடுக்கிறார். தேனையும் மீனையும் கொடுக்கிறார். பாருங்க, அதனுடைய பக்தியினுடைய வெளிப்பாட பாத்தீங்களா? காட்டுக்குள்ள இருக்கான் ஒருத்தன், காட்டுக்குள்ள வேட்டையாட போனவன் இங்க இறைவன் இருக்கிறாரு, சிவலிங்கம் இருக்கிறது. இறைவன் மட்டும் இப்படி தனித்திருக்கிறாரே, என்ன இல்லை அவனுக்கு? அவனுக்கு தெரியல இறைவன் இப்ப ஒரு பாருங்க. இறைவன் மட்டும் தனித்திருக்கிறாருன்னு சொல்லி வீட்டுக்கே திரும்பி வரல, அங்கேயே இருந்துட்டான். அங்கேயே கூட துணைக்கு இருப்போம். பார்த்தேன். என்ன செய்யற? வாயில தண்ணி அள்ளி வச்சுக்கிட்டு கீழே வந்து தண்ணி பக்கத்துல இல்ல, பாத்திரம் இல்ல, பாத்திரம் கிடையாது, வாயில தண்ணி எள்ளி வச்சுக்கிட்டு மேல ஏறி வர்றது. ஏறி வந்து வாயில உள்ள தண்ணியை சிவலிங்கத்து மேல அப்படியே கழுவுற மாதிரி அது பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த காலில் இடம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது கையெல்லாம் பன்றி இருக்கு பாருங்க, காட்டு பன்றி. அதை வேட்டையாடி அந்த மாமிசத்தை எடுத்து இறைவனுக்கு நடி சொல்ல சைவ கடவுள். அவர் போய் அசைவம் படிக்கிறாங்க அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. படைத்தவனே அவன் என்ன ஆகிருமானுங்க? எதுக்கு நாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கும் புரியல. எதுக்காக பேசிக்கிறீங்க? உங்களுடைய அன்பு அப்படி மேலோங்கியதுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கு. கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு பகுதி கிடைத்தது, அங்கே காட்டுக்குள்ள இருந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த உங்களுக்கு என்ன வேணும்? பன்னிக்கறி வேணுமா? ஆட்கள் வேணுமா? கோழிக்கறி பிராய்லர் வேண்டாம், கொரோனா வைரஸ் பரவுதுங்கிறாங்க, அதனால அந்த கறி மட்டும் வேண்டாம். வேற என்ன வேணும்? எனக்கு கொண்டு வந்து கிடையாது. நான் அதெல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் சாப்பிடுவது கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லிட்டு அவங்க போகக்கூடாதுன்னு ஏன்கிட்ட பேசுங்க, இன்னைக்கு முழுக்க வேணாலும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது. ஏன்னு கேட்குறேன். லேடிஸ் ஏரியா அப்படின்னா பொம்பளையால் இருக்க இடம் சாமியார் போகலாமா அந்த ஏரியாவுக்கு? பொம்பளையால் காட்டுக்குள்ளே கூட்டு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அங்கே ஆளு பேர் இருக்காங்கல்ல, எங்கேயாவது வீட்டுல அங்கே இருந்தா இங்கே கூட்டிட்டு வந்துடுவதோ? ஆளு பேர் இருக்கிறனாலதான் காவல் அங்க பார்க்க முடியாது, இங்கேதான் ஆள் இல்லாத இடத்துலதான் காவல் பார்க்கணும். ஓஹோ, அந்த திரையை அவர்கள் காக்கின்றார்கள். பறவைகள் வந்து இந்த திரைகளை யார் பண்ணு? தங்கச்சி ஒண்ணு, அதுக்குள்ள வெறும் பள்ளி. சரி, இன்னொரு இருக்குல்ல, அதான் என் ஆளு கூட பிறந்த பக்கம் வயலு தான். அது ஆம்பளை பையில 7 வயலுவான். 7 வயலுடா? ஆமா, நல்ல. அதுல அந்த தங்கச்சி எத்தனாவது பேரு? இது கடைசி, அது கூட பிறந்தது இல்ல, வேற இது கண்டெடுத்தது. உண்மையாவே எப்படி அந்த ஆபாசம் உலகத்துல பாசா பெற்ற சொல்லிக்கிறேன். பெற்ற பிள்ளைகளையே பெற்றதற்கு 8 போட்டு போயிடறாங்க, கொண்டு போய் போட்டு போயிடறாங்க. நான் பேசவா? நீங்க பேசுறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கல. பணப்பதற்கு 8 போட்டுட்டு போயிடறாங்க. ஆனா வாய் நல்லா தெரியாது. நான் பேசுறேன், பேசுறீங்க. அனாதை
இல்லங்களிலும் எவ்வளவு குப்பை தொட்டி அறியலாம் உங்களை பேசணும் போது பேசுறீங்க அதோ பிள்ளையா. ஆனால் காட்டிலே கிடந்த ஒரு பிள்ளையை எடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி வளர்க்கிறீங்கிற என்னவே ரொம்ப மேன்மையானவர். அது வரணும்ல அந்த கேட்டேன். ஏன் அப்படி இருக்க? சரி காட்டுல எடுத்தேங்கிறீங்களே, எப்படி எங்க போய் எப்பப்பா இருக்குங்களா காட்டுல? இப்பதான் காட்டுல எடுத்தீங்களா? இப்ப எடுக்கல யாங்க, இப்ப எடுத்தா கைப்பிள்ளையாவில் இருக்க அது கொள்ள கால ஆச்சு அந்த பிள்ளை எடுக்கும். இப்ப அந்த காலம் பெரிய கதை சொல்லுங்க. அப்படியா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க? அது ஒரு பொம்பளை பிள்ளைய போய் பொம்பளை பிள்ளைனாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொம்பளை கண்டிப்பா வந்து கொண்டு வராங்க தப்பு இல்லையா அது? ஆமா. ஆனா அந்த பெண் பிள்ளைன்னு தெரிஞ்சு சின்ன வயசா இருப்பீங்க. சரி, எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பி நாங்க எல்லாரும் அப்ப 1900 ஆமா இருக்கோம். 1972 அவர் யாரு தம்பியா? சின்ன கடைசியா வலு சுத்தின இட்லி அதான் அப்படி. சரி சரி. அப்ப காட்டுக்கு போயிடலாம். சரி உட்கார்ந்து நிக்க வச்சே போய் இருக்கா சக்கரை பாக்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அப்புறம் வேட்டைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு மரத்தடியில் அப்படியே உட்காந்துட்டு சரி உபசரிக்க நம்ம பொண்ணு பண்பு அதுதாங்க பண்பு உபசரிக்க. அப்புறம் அவங்களுக்குள்ள உட்காந்து அப்படியே சீரட்டை போட்டு இழுத்துட்டு அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா லைனாக உட்காந்துருக்கோம். என்னது எழுதுவேன் என்னது அஞ்சா ஆனால் பார்க்கலாம். அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை தவறு இல்லையா? அது நல்லா இருக்கும் தானே உங்களுக்கு கோயில் என்ன தினையா வச்சிருக்கீங்க? வேற என்ன வச்சிருக்கீங்க? ஏன்னா இல்லை இப்போ விலை போக மாட்டேங்கிறாங்க. இப்போ இதை கொஞ்சம் வெளியில மட்டும்தான் அவுட்டர்ல கூட உள்ள கூட தடை தஞ்சா சட்டாளையா. அப்புறம் அவனுக்குள்ள உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா புள்ள கத்துற சத்தம். சரி திடீர்னு புள்ள கத்துற சத்தம் இருக்குது. போய் பாக்குறேன் சாமி இந்த கிளம்புது ஒண்ணு பல்ல இருக்கும்ல. ஆமா எவனும் போட்டிருக்கான் சாமி. கல் எது போட்டான்னு தெரியல. கொண்டு வந்து அந்த பிள்ளை அதுல போட்டு போயிருக்காங்க. யாரு போட்டதுன்னு தெரியல. தெரியல சாமி. தெரிஞ்சா அப்ப கையும் பிடிச்சிருப்பில்ல இவன் தான் போட்டான்னு. போட்டாங்க போட்ட ஆளு தெரியல. ஆனா பார்த்து புள்ள வளர்ந்து டக்குனு தூக்குனேன். ஆஹா பொம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கேன் ஆண்டவா. எங்க அப்பாட்ட சொன்னே தூக்குறாமனே குடும்பத்துல 7 பேர் ஆண் பிள்ளைகள் இல்லையா? பெண் வாரிசு. அதனால பொம்பளை பிள்ளை இல்லங்கிறத தூக்கிட்டு வந்துட்டீங்க. யாரு பிள்ளைய தூக்குனது? நீங்க. நான் தான். என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. அது எப்படி தூக்கணும்? உங்க அப்பாட்ட பொம்பளை பிள்ளை சொல்லி. ஆமா எப்படி சொன்னீங்க பொம்பளை பிள்ளைன்னா? தூக்கி இப்படி கையில அப்பா பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. அதான் தூக்குனது நீங்க தானே? தூக்கி எப்படி பெண் பிள்ளைன்னு எதை பார்த்து சொல்லி உங்க அப்பாட்ட சொன்னீங்க பெண் பிள்ளைன்னு? புரியல எனக்கு. நகைப்பேசிய புரியாதே. பெண் பிள்ளைன்னு தூக்கிட்டீங்க. பெண் பிள்ளைன்னு தூக்கி அதை எப்படி பெண் பிள்ளைன்றாலும் நீங்க சொல்றீங்க உங்க அப்பாட்ட. அப்ப அதனாலதாங்க கேக்குறேன். நீங்க பாத்தீங்க அப்ப உங்களுக்கு தான் தெரியும். பார்த்தவருக்கு தானே தெரியும் இது பொம்பளை பிள்ளை அப்படின்னு உங்களால தான் சொல்ல முடியும். அது எப்படி பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்க? அந்த இது அது எட்டி பார்க்க காலம் இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமான பனி. புள்ளிக்குள்ள எட்டி பார்க்க நீங்க சொல்லுங்க. அந்த புள்ள இப்படி 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 கிடந்துச்சு. அப்ப பார்த்தேன்னா ஒரு குப்பரை கிடந்து இருந்துச்சுன்னா அது ஆம்பளை பிள்ளை. குப்பரை கிடந்தா ஆம்பளை பிள்ளைங்க இல்ல. வேற குப்பரை கிடந்தா தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? அந்த இதை பார்த்துட்டு எதை இந்த
முடியாம போயிட்டு நீங்க என்ன எல்லாத்தையும் ரொம்ப சரளமா சொல்றாங்க. நீங்க அவ்வளவு தயங்குறீங்க. நம்மளை கல்ல தெரியாங்க. அப்புறம் நீங்க எதே பேசுறது தயங்குறது உண்டா? நீங்க எப்படி அது நீங்க சொல்லுங்க. நீங்க இப்படித்தான் கட்டி இறக்கி விட்டுருவீங்க. நீங்க இப்படி தடையை பார்த்தீங்கன்னாலே முழுன்னு இருந்துச்சு. அதை வச்சு பள்ளி என்ன பண்ணுறது? தங்கச்சி உண்மையாவே உங்க மேல ரொம்ப பெரிய அளவுல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நான் நாடகத்துறையில ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து இன்றைக்கு ராஜ நடிகராக உயர்ந்திருக்கீங்க. இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கல, இந்த வண்டி திருமண நாடகம் நடிக்க தெரியும், இதுல மற்ற வேடங்களை செய்ய தெரியும். ஆனா பிற நாடகங்களை இப்பதான் கத்துக்கணுங்கிற ஆவல் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். ஆனா எல்லா நாடகத்திலையும் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் மிகச்சரியாக செய்யக்கூடிய ஒருத்தர் உண்மை. ஹரிச்சந்திரா நாடகமா இருக்கட்டும், ஹரிச்சந்திராவுல ராஜாவாட்டு போடணும்னாலும் சரி, சத்தியகீர்த்தி போடணும்னாலும் சரி, பவளப்படியில அர்ஜுனர் போடணும்னாலும் சரி, கிருஷ்ணர் போடணும்னாலும் சரி, இந்த எந்த துறை எடுத்துக்கிட்ட எந்த நாடகத்துல எந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடிய, கடமைக்கு செய்யாம அதை கடமையாக ஏற்று ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ஒரு அந்த ரீதியில உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆனா உன் லட்சம் அப்படி இல்ல இருக்கு. வண்டி என்ன வேணும் உங்களுக்கு? தங்கச்சி என்ன பண்ணேன்னு சொன்னீங்க? தடை அவளுக்கு என்ன வயசு? கைப்புள்ள இந்த பாலியல் பலாத்காரமா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தெரியுமா தெரியாது? அது இப்ப நடக்குது. நாங்க அந்த காலத்துல அதற்கெல்லாம் வழிகோயின மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய மனுஷன் உனக்கெல்லாம் ஒரு நல்ல மரியாதை கொடுத்து வச்சிருந்தா வண்டி என்ன தங்கச்சி என்ன ஐயோ நான் அந்த மாதிரி நினைச்சு தர அம்மா செட்டு பண்ண அப்படி நினைச்சு தர ஒரே ஒரு தவறா புரிஞ்சுட்டாரு. மூடாங்க அஞ்சாடு அந்த பிள்ளை வரைக்கும் எவ்வளவு